الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد வார்த்தைகளில் சிறந்தது ஏக இறைவனுடைய இறைவேதம் அல் குர்ஆனின் போதனைகள் என்றும், வழிமுறைகளில் சிறந்தது சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு போதிப்பதற்காக வேண்டி இறைவனினால் இறுதியாக தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழி நேரான வழி என்றும், இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தினுடைய பெயரினால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் வழிகேடு என்றும், அத்துணை வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஜும்ஆ உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இன்றைய ஜும்ஆவுடைய தினத்திலே நினைவூட்டியவனாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் நமக்கு மார்க்கமாக காட்டினார்களோ கற்பித்து தந்தார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலாக அடியேனுக்கும் அப்பால் அடியார்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது போன்ற பிம்பர் மேடைகளில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுமேயானால் அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் இந்த சத்திய கொள்கையை நமது அடுத்த சகோதரர்களுக்கு மெத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைப்பு வழிதவறி போகும் வாலிபர்களே மீளுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை ஹுத்பாவினுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்குகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பல இடங்களில் இந்த தலைப்பு பேசப்பட்டாலும் சமகாலத்தில் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், குறிப்பாக வாலிப நெஞ்சங்களுக்கு மத்தியில் இப்படியான விடயங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவது, நினைவூட்டுவது
மிகவும் சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் ஒரு சில செய்திகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வழிதவறி போகும் வாலிபர்களே மீளுவோம் என்ற இந்த தலைப்பினூடாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதிகமான வாலிபர்கள் இஸ்லாத்தை விட்டும் கொள்கையை விட்டும் திசை மாறியவர்களாக வழி தவறி எந்த வழியில் பயணிக்க வேண்டுமோ அந்த வழியை விட்டு தடம் புரண்டவர்களாக இதுதான் வாழ்க்கை என்று ஒரு வரையறையை தாங்களாக தெரிவு செய்து அந்த வரையறைக்குள் நவீன காலம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே ஒரு வாலிபன் தடம் பிறழாமல், திசை மாறாமல், வழி தவறாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக அவன் குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக பின்பற்றுவது மிகவும் பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த வாலிபர்களிடத்தில் குர்ஆனும் சுன்னா நபிகளாருடைய போதனை வாழ்க்கை வழிமுறையும் இல்லையோ அவர்களை ஊருக்குள் அல்லது சமுதாயத்துக்குள் சர்வசாதாரணமாக இனம் கண்டு கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஒரு வாலிபன் 5 நேரம் தொழுகையை தொழுகிறான், ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்குகிறான், குர்ஆனையும் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் முழு மூச்சாக எடுத்து வாழுகிறான் என்றால் அவனை பார்க்குகிற நேரத்தில் அவனுடைய தோற்றத்தை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம், இந்த வாலிபன் உண்மையிலேயே ஒரு நல்ல வாலிபன். அல்லது அவன் தடம் புரண்டு சின்னா பின்னமாகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து வாழுகிற ஒருவனாக இருந்தாலும் அவனையும் கண்டுகொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இதுக்கு 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அந்த 3ஐயும் சொல்லிட்டு தலைப்புக்குள்ள வருகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு இளைஞனை பொறுத்த மட்டில் அவன் வழித வருகிற சந்தர்ப்பங்கள் 3 சந்தர்ப்பங்கள் அமைகிறது. அவன் வழித வருவதற்கு, திசை மாறுவதற்கு 3 சந்தர்ப்பங்கள் அமைகிறது. ஒன்று, அவனுடைய தாய் தந்தையர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தைகளும் அடிப்படையாக இஸ்லாத்துக்குள்ளே இஸ்லாத்திலே பிறக்குகிறார்கள். அபவாகு, அவருடைய தாய் தந்தையர்கள் எந்த கொள்கையில், எந்த மதத்தில், எந்த மார்க்கத்தில் அவர்கள் வாழுகிறார்களோ அந்த குழந்தைகளும் அதை போன்று வாழ்வதை உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில் முஸ்லீமாக ஒரு முஃமினாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் எங்கள் மீது கொண்ட ஆக பெரியதோர் அருள். யாரும் அல்லாஹ் கிட்ட கையேந்து கேட்கல, யா அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய தாய் தகப்பருடைய வயிற்றிலே பிறக்க செய்வாயாக என்று எந்த ஒரு குழந்தையும் கேட்டது கிடையாது. அப்படி என்று சொன்னால் அடிப்படையாக ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்குகிறார்கள். தங்களுடைய தாய் தந்தையர்கள் பௌத்தர்களாக இருந்தால் இன்றைக்கு நாமும் பௌத்தர்களாக இருந்திருப்போம். நம்முடைய தாய் தந்தையர்கள் மஜூசிகளாக இருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் மஜூசிகளாக இருந்திருப்போம். எங்களுடைய தாய் தந்தையர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அல்லது இந்துக்களாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போமே? கிடையாது. அவர்கள் எந்த மத கோட்பாட்டில் இருந்தார்களோ அதிலே தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பின்னால மாறுகிறார்கள். அப்ப அடிப்படையில் அவர்கள் யார்? அடிப்படையில் முஸ்லிம்களாகத்தான் பிறக்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே,
அப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தை, ஒரு வாலிபன் திசை மாறி போகிறதுக்கு, வழி தவறி செல்வதற்கு தன்னுடைய தாய் தந்தையர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். பெற்றார்களே விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? முஸ்லிம்களாக பிறந்தாலும் இன்றைக்கு நம்ம தொழுவது கிடையாது, ரமலானில் நோன்பு பிடிப்பது கிடையாது, நல்ல காரியம் எதுவும் செய்வது கிடையாது, மார்க்கத்தை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குவது கிடையாது, குர்ஆன் சுன்னாவுடைய போதனையை கேட்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் செய்து தரப்பட்டிருந்தாலும் அதுக்கு எங்களுடைய மனைவிமார்களை அனுப்புவது கிடையாது. பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஏண்ட புள்ள நல்லா வளரணும், ஏண்ட குழந்தை சாலிகான குழந்தையாக வளரணும், ஏண்ட இளைஞன் வழி தவறாமல் கொள்கையில இருக்கணும். ஆனா உம்மா வாப்பா கொள்கையில இல்ல, பேரளவில் இஸ்லாம் மார்க்கம் இல்ல, குர்ஆனுடைய போதனை இல்ல, சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இல்ல. அப்படி இருந்து நம்ம எதிர்பார்ப்பது என்ன? ஏண்ட புள்ள ஒரு சாலிகான பிள்ளையா வளரணும், ஏண்ட குழந்தை ஒரு நல்ல பிள்ளையாக இந்த சமுதாயத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு குழந்தையாக வளரணும் என்றுதான் எல்லா பெற்றார்களுடைய ஆசை. ஆனா உம்மா வாப்பா வித்தியாசமான வாழ்க்கை வாழுவார்கள். இரண்டாவது குடும்பத்தினுடைய சூழல். குடும்பத்தினுடைய சூழல் எந்த நேரமும் இபாதத்தோடு நெருங்கியவர்களாக இருக்க மாட்டாங்க. உம்மா வாப்பா அல்லது அயல் வீட்டார்கள் அல்லது குடும்பத்தார்கள், உறவுகள், சகோதரர்கள், சாச்சா, பெரியப்பா, மாமி, மாமா அப்படின்னு நம்ம உறவுக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவர்கள் ஏதோ உலகத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எதிர்பார்ப்பது என்ன? ஏண்ட புள்ள சாலிகான பிள்ளையா வளரணும். இதுவரைக்கும் வீட்டில் சினிமா, சீரியல், நாடகம், படம் என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லா கேலி கூத்துக்களையும் ஈடுபடுவாங்க. ஆனா எதிர்பார்ப்பது ஏண்ட பிள்ளை ஒரு சாலிகான பிள்ளையா வளரணும். குடும்ப சூழல், குடும்பத்தினுடைய சூழல் நல்லதாக அமைந்திருந்தால் நீங்க எதிர்பார்க்கிற அந்த வெற்றியை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த உறவுகளே, மூன்றாவது காரணம் பிள்ளைகள் வழி தவறுவதற்கு, மூன்றாவது காரணம் பிள்ளைகளுடைய பொடுபோக்கு. உம்மாவும் வாப்பாவும் ஏதோ இஸ்லாத்துக்குள்ள ஈமானோடு வாழுவாங்க. பிள்ளைய பார்த்தா சுபஹானல்லாஹ், இது எங்கட இஸ்லாமிய உறவா என்று சொல்லுவதற்கு, கேட்பதற்கு, அவரை பார்த்து சலாம் சொல்வதற்கு வாய் கூசும். தேடேலா. வாப்பா ஒரு தாயா இருப்பாரு, வாப்பா 5 நேரம் தொழக்கூடியவரா இருப்பாரு, உம்மா ஒரு பயான கூட விட்டது இல்ல, ஒரு கிளாஸ கூட கட் பண்ணது இல்ல. பிள்ளைய பார்த்தா ரவுடிய போல வாழ்ந்து கொண்டிருப்பான். காதுல தோடு வேண்டுமே, கையில பேஸ்லைட் வேணுமே, கழுத்துல மாலை வேணுமே, எதை வேண்டும் என்றாலும் போட்டுக்கொண்டு உலகத்தில அற்ப சொற்ப ஆசைகளுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இதை சொன்னா நம்முடைய வாலிபர்கள் திருப்பி கேட்பாங்க, ஹசரத் நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழுகிறோம், உங்களுக்கு அதை பத்தி தெரியாத? மூளைமார்கள் எப்படித்தாலும் வாலிபர்களை பற்றி இதையே பேசுகிறார்களே. நாகரிகம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் ஒரு அழகான உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக சொன்னார்கள், உங்களுடைய ஆடைகளை கரண்டைக்கு மேலால் அணிந்து கொள்ளுங்கள். யாருடைய இசார், யாருடைய வேஷ்டி தன்னுடைய கரண்டைக்கு கீழே போகுமோ அவனுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லி பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள்ட்ட சொல்லி பாருங்க, எப்படி ஹஸ்ரத், அதாவது கரண்டைக்கு மேலால உடுக்கிறது, எப்படி எங்க டவுசர்களை, எங்கட கலிசான்களை அல்லது சாரத்தை எப்படி டவுசரை நாங்க கரண்டைக்கு மேலால உடுக்கிறது.
பணிச்சுத்தானே உடுக்கணும், இதானே நாகரிகம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை சொன்ன எடுத்து நடப்பதற்கு தயங்குகிறோம். ஆனால் நாகரிகம் என்ற பேரில் அண்மையில் பார்க்குகிறோம், அதிகமான உறவுகளுடைய டவுசர், தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கரண்டைக்கு மேலே இருக்குது. நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட வாலிபர்கள் திருந்திட்டாங்க போல, இந்த ஹதீஸை செயல்படுத்துகிறார்கள் போல. ஒரு வாலிபனிடத்தில் கேட்டேன், அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மௌலவி, சுன்னாவுக்காக வேண்டி செய்யவில்லை. வாய் கூசாமல் சொன்னார், சுன்னாவுக்காக வேண்டி செய்யவில்லை. இப்ப ஃபேஷன் இதுதான், நாகரீகம். இந்த காலத்தில் கரண்டைக்கு மேலால கொஞ்சம் டவுசரை மேல உடுக்கிறது தான் ஃபேஷன். இப்ப உடுக்கிறாங்க. அப்ப சொன்னோம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அதை தூக்கி உதாசீனம் செய்தீர்கள். நம்முடைய உறவுகளை உதாசீனம் செய்தார்கள். இன்றைக்கு அதை செய்கிறார்கள் என்றால் நன்மை கிடைக்குமா? கிடைக்காது சகோதரர்களே. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்காக வேண்டி செய்யவில்லை. நாகரீகம் என்ற பெயரில் ஃபேஷன், காலத்தினுடைய தேவை என்று செய்கிறீர்கள், நன்மை கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் திசை மாறுவதற்கு, வழி தவறுவதற்கு பொடுபோக்கு ஒரு காரணம். ஒன்று தாய் தந்தையர்களுடைய அந்த சூழல், இரண்டாவது குடும்ப சூழல், மூன்றாவது பிள்ளைகளுடைய பொடுபோக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்தை பாருங்கள். இன்றைக்கு நம்மட வாலிபர்கள் ஏதோ வருகிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தொழுகிறோம், ஏதோ பள்ளியில் நிர்வாகம் இருக்கிறாங்க, தொழுவிக்கிறதுக்கு இமாம் இருக்கிறாரு, நம்மட கடமையை செஞ்சுட்டு போனால் சரி என்று ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபர்களுக்கு கொடுத்த சிறப்பை பாருங்கள். நாளை மறுமையில் அருஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. நாளை மறுமையில் அருஷுடைய நிழல், எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை மன்றத்தில் அல்லாஹ் அருஷுடைய நிழலை 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான. அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யார்? வயோதிபர்களை பார்த்து சொன்னார்களே, வயது முதிர்ந்த மூதாதையர்களை பார்த்து சொன்னார்களே, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில், இபாதத்தில் எந்த வாலிபர்கள் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்நாளை இபாதத்து செய்கிறார்களோ அந்த வாலிபர்களுக்கு நாள மறுமையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமை மன்றத்தில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். என்றால் நம்முடைய வாலிபர்களின் நிலைமை என்ன? பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறோமா? குர்ஆனை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குறோமா? குறைந்தபட்சம் ஜும்மாவுக்காவது நேரத்தோடு இமாம் பிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாடியாவது ஜும்மாவுக்காவது வருகிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களை, சிந்திக்க வேண்டும். எந்த இடத்தில் கோட்டை விடுகிறோம், எந்த இடத்தில் வழித வருகிறோம், எந்த இடத்தில் திசை மாறுகிறோம், மீள வேண்டும், மீண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாலிபர்களாக வாழ முடியும். இன்னும் சில வாலிபர்கள் ஊருக்குள் நல்லவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் தடை செய்த எல்லா அம்சமும் அவரிடத்தில் இருக்கும். போதை வேண்டுமா, குடி வேண்டுமா, விபச்சாரம் வேண்டுமா, வட்டி வேண்டுமா, எல்லாத்தையும் சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டு மனித ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அழகான தோற்றம், அழகான ஆடை. ஆனால் இஸ்லாம் தடை செஞ்ச ஹராமான போதையில் ஈடுபட்டு இருப்பான். ஒன்று குடிப்பான் அல்லது வியாபாரம் செய்வான், ரெண்டுமே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள். இன்றைக்கு பொருளாதாரத்தை தேட வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எந்த வழியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற பணமோகத்தில், பொருளாதார மோகத்தில் இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் போதை வஸ்துக்கள் வியாபாரம் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர்கள்
அற்ப சொற்ப ஆசைக்காக வேண்டி விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள், வட்டியில் ஈடுபடுகிறார்கள், இஸ்லாம் தடை செய்த இன்னொரு செயல்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிமு ஹம்ஸன் கபில ஹம்ஸின். 5 நிலைமைகள் வருவதற்கு முன்னால், 5 சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்னால் 5 சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் முதலாவது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதுலயும் முதலாவது யாருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க தெரியுமா? வாலிபர்களுக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸபாபக கபில ஹரமிக். வாலிபர்களே, முதுமையை அடைவதற்கு முன்னால் ஒரு நாள் முதுமையை அடைந்து கொள்வீர்கள். அந்த முதுமையை அடைவதற்கு முன்னால் இறைவன் தந்திருக்கிற வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய வாலிபர்களே, உறவுகளே, நேரலையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, உங்களை அழைத்து சொல்லுகிறேன், சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது 18 வயசு, 20 வயசு, 25 வயசு வாலிபம், உடம்பிலே தெம்பிருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா? அன்பார்ந்த வாலிபர்களே, ஒரு காலம் வரும், இன்ஷா அல்லாஹ், ஆயுளை அல்லாஹ் தந்தால் முதுமையை அடைந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த முதுமையை அடைந்து கொள்வதற்கு முன்னால் இறைவன் தந்திருக்கிற இந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிபத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பயன்படுத்துகிறோமா? இஸ்லாத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் பயன்படுத்துகிறோமா? கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்பதானே 18-20 வயசு, என்ன அவசரம்? ஒரு 40 வயசு பிந்தட்டும். உதாரணத்துக்கு ஒரு வாலிபனிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முகத்தில் தாடிய வளர விடுவது, இதை கொஞ்சம் வச்சா அழகா இருக்குமே, ரசூலுல்லாஹ் சுன்னாதானே அப்படின்னு சொன்ன அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன அவசரம், காலம் போகட்டும், ஒரு 40-50 வயசை தாண்டட்டும், முடிகள் நரைக்கட்டும், தாடி முடிகள் நரைக்கட்டும், அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாகிய தாடியை வச்சு கொள்வோமே அப்படின்னு பேசுகிறோமே. அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்ததற்கு பின்னால் இப்பொழுது பள்ளிவாசலுக்கு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1 மாத காலத்தில் ரமலானை நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். அந்த ரமலானில் கியாமுல் லைல் தொழுகையில் ஈடுபட இருக்கிறோம். பகல் காலங்களில் பசியோடு இருந்து நோன்பு பிடிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, அன்பார்ந்த வாலிபர்களே, வாலிபத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, தெம்பிருக்கிறது. வயோதிபத்தை அடைந்தால் பள்ளி வாசலுக்கு வர முடியாது, தன்னால எழுந்து நடக்க முடியாது, தன்னால வந்து நின்று தொழ முடியாது, கியாமுல் லைலில் ஈடுபட முடியாது, குர்ஆனை புரட்டி ஓத முடியாது, நல்ல காரியம் எதையும் செய்ய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது. அன்பார்ந்த உறவுகளே, அப்படியான ஒரு காலத்தை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அடையத்தான் போகிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஸபாபக கபில ஹரமிக். அந்த முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவர்களும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை மறுத்து உதாசீனம் செய்து உலகத்திலே தாண்டோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களை பாருங்கள். சஹாபாக்கள் மறுமைக்கு என்றே வாழ்ந்தவர்கள். அவருடைய அடிப்படை என்ன? நாமெல்லாம் அடிக்கடி பேசுகிறோமே, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லுகிற மடமையினுடைய காலத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தார்கள். வந்த காலத்தில் அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. பாவமான காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொன்னார்களோ தங்களை மாற்றிக்கொண்டார்கள். எனவே வாலிபர்களே, நாமும்
தற்பொழுது வாழுகிற சந்தர்ப்பத்தில் தடம் புரண்டு தடுமாறி வழிதவறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீள வேண்டும். சஹாபாக்கள் மீறினார்கள், சஹாபாக்கள் மீண்டு வந்தார்கள். அதனால தான் பார்க்கிறோம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டான் என்ற குர்ஆன் சிலாயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபா வாலிபர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் ஏன் எங்களுக்கு மீள முடியாதா? எங்கட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாதா? எங்கட வாழ்க்கையை அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிட்டு வாழ முடியாதா? நிச்சயமாக முடியும். அதனால தான் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாலிபர்களுக்கு சில முக்கியமான அந்தஸ்துக்களையும் பொறுப்புகளையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். மிகவும் பிரபல்யமான ஒரு சஹாபி உகாசா ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த சஹாபி? இளம் வாலிபன். ஒரு யுத்த களத்துக்கு தலைமை தாங்கி அந்த யுத்த களத்துக்கு பொறுப்புதாரியாக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்கள் என்றால், நம்மட வாலிபர்கள் இன்றைக்கு ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்பாக வர்றதுக்கு கூட தகுதி இல்லாமல் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, எல்லா வாலிபர்களும் அல்ல, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம் ஒவ்வொருவர்களும் திருந்த வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த யுத்தகளம், யுத்தத்திலே சென்று எதிரிகளோடு போராட வேண்டும். அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இளமையான அந்த சஹாபி உகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த யுத்த களத்துக்கு படையினருக்கு தலைமை தாங்கி அனுப்பினார்கள் என்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? அது மாத்திரமா? முஅத்தா யுத்தத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவருடைய வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும், சுருக்கமாக சொல்லுகிறேன். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஜாஃபர் இப்னு அப்துல்லா, வாப்பாவும் மகனும் யுத்தத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். முஅத்தா யுத்தம் நடைபெற போகிறது, யார் யார் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள போகிறீர்கள்? பெயர் கேட்கப்படுகிறது. நம்மண்ட என்ன சொல்லுவோம்? வாப்பா சொல்வாரு, மகன் ஒரு ஊரில், இந்த காலத்தில் யுத்தம் இல்லையே, ஒரு ஊரில் ஒரு இஜ்திமா நடக்குது, ஒரு கூட்டம் மார்க்க சம்பந்தமான ஒரு பிரசங்கம் நடக்குது. மகன், நீங்க வீட்டில் இருங்க, நான் பெய்த்துட்டு வாரேன் அப்படின்ட்டு வாப்பா சொன்னா எங்கட வாலிபர்கள் என்ன சொல்வார்கள்? சரி சரி வாப்பா, அல்ஹம்துலில்லாஹ், பெய்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருவோம். அல்லது மகன் சொன்னா, வாப்பா இப்படி ஒரு இஜ்திமா நடக்குது, குர்ஆன் சுன்னாவுடைய போதனை நடக்குது, அதுல நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு மகன் சொன்னா வாப்பா சொல்வாரா? இல்ல மகன், நீங்க வீட்டில் இருங்க, நான் போறேன் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல மகன், நீ போய்த்துட்டு வா, நான் வீட்டில் இருக்கிறேன். இதுதான் எங்களுடைய தந்தை மகனுடைய நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜாஃபர் இப்னு அப்துல்லா, வாப்பாவும் மகனும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருமே தயாராகிறாங்க. கேட்டாங்க, வாப்பா மகனே, நீங்க வீட்டில் குடும்பத்தை பார்த்து கொண்டு வீட்டில் இருங்க, நான் அந்த யுத்த களத்துக்கு போறேன். யுத்தத்தில் போனா நிச்சயமாக வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவோம் என்று தெரியும். தெரிந்திருந்த வாப்பா சொல்றாரு, மகனே வீட்டில் நீங்க வீட்டை பார்த்து கொண்டிருங்க, நான் போறேன். மகன் சொல்லுகிறார், இல்ல வாப்பா, இந்த யுத்த களத்தில் நான் போகணும், யுத்தத்தில் மும்முரமாக நான் ஈடுபடணும், அதுல நான் ஷஹீதாக்கப்படணும். அந்த யுத்தத்தினுடைய கூலி சொர்க்கம் இல்லை என்றால் உங்களை விட்டு தரத்துக்கு நான் தயார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில போட்டி. யுத்தத்தினுடைய கூலி சொர்க்கம் இல்லை என்றால் வாப்பா உங்களை விட்டு தரத்துக்கு நான் தயார். அதுல கூலி என்ன கிடைக்க போகுது? சொர்க்கம் தானே. அதனால நான் தான் போகணும். வாப்பா சொல்றாரு நான் போகணும், மகன் சொல்றாரு நான் போகணும். ரெண்டு பேருக்கும் இடையில போட்டி. கடைசியாக தீர்மானிக்குகிறார்கள், ஒரு துண்டுல பேர் எழுதி குலுக்கி போடுகிறார்கள். யாருடைய பேர் வருகிறதோ அவர் யுத்த களத்துக்கு போகலாம். முடிவு செய்யப்படுகிறது. பேர் எழுதி போட்டு பார்க்குகிறார்கள். வாப்பாட பேர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் வருகிறது. மகனுக்கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாப்பா அந்த யுத்த களத்துக்கு போகிறார். யுத்த களத்தில் வைத்து மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபடுகிறார். அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார் என்ற வரலாற்றை நானும் நீங்களும் படிக்குகிறோம் என்றால், அன்புக்குரிய உறவுகளே, வாலிபர்களே, மீண்டு வர வேண்டும்.
நம்ம எதில எல்லாம் இருக்கிறோமோ, நாகரீகம் என்ற பெயரில் துன்யாவில் உலகத்தினுடைய மோகத்தில் நானும் நீங்களும் மூழ்கி இருந்தால் மீண்டு வர வேண்டும். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் மீண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து சிறந்த வாலிபர்களாக, உடம்பில் ஆரோக்கியம் உள்ள வாலிபர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாலிபர்கள் எப்படி தென்போடு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கு ஆசையோடு ஈடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நல்ல வாலிபர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வழிதவறி போகும் வாலிபர்களை மீளுவோம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இரண்டாவது உரையில் ஜுலைபீப் என்று சொல்லுகிற நபித்தோழனுடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லி ஹுத்பாவை முடித்துக்கொள்ளலாம் என பார்க்குகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, வாலிபர்களே, பெற்றார்களே, உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் அதிகமான படிப்பினைகள் ஒவ்வொரு தந்தைமாருக்கும் ஒவ்வொரு இளம் வாலிபர்களுக்கும் இருக்கிறது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2472வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பொறுத்தமட்டில் இபாதத்தோடு இருந்தார். வாலிபன், பள்ளியோடு தொடர்புடையவனாக இருந்தான். ஒரு வாலிபன் எல்லா நல்லமல்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து கேட்டு 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 ஆசையோடு படித்து அமல் செய்யக்கூடிய ஒரு வாலிபன். இந்த வாலிபனை பற்றி அவரே சொல்லுகிறார். ஜுலைபீப் என்று சொல்லுகிற அந்த நபித்தோழரே சொல்லுகிறார். பாருங்கள், கொஞ்சம் இந்த சம்பவத்தோடு எங்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்காக வேண்டித்தான் இந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم, ஒரு நாள் தினம், யா ஜுலைபீப் அலா ததஸவ்வஜ், ஜுலைபீபை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ஜுலைபீப், உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்றதுக்கு ஐடியா இல்லையா, ஆசை இல்லையான்னு கேட்கிறாரு. பாருங்க இந்த வாலிபன் சொன்ன பதில, ஃபகால யா ரசூலல்லாஹ் வமை யுஸவிஜினி, என்னை யாரு தான் கல்யாணம் முடிச்சு கொள்ள போறாங்க யா ரசூலல்லாஹ். கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசை, உள்ளத்தில் ஆசை. வாலிபர்கள் என்றால் ஒவ்வொருவர்களுக்கும் திருமணம் முடிக்கிறதுக்கு தானே ஆசை. அதை போல இந்த ஜுலைபீப் என்று சொல்லுகிற நபித்தோழருக்கும் திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசை. ஆனால் யாரும் பொன் கொடுக்க மாட்டாங்க. காரணத்தையும் பின்னால சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ஜுலைபீப், உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? ஆசை தான் யார சொல்லலாம். என்னை யாரு தான் திருமணம் முடிச்சு கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லி அன்னஹு லைஸ லஹு உஸ்ரத்துன் மஅரூஃபா, என்ற குடும்பம் அறிமுகமான குடும்பம் இல்லை. இந்த மதீனால என்ன பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ யாருக்குமே தெரியா. இன்றைக்கு எங்கேயாவது கல்யாணம் பேசி போன ஒரு வாலிபருக்கு முதலாவது தானே கேட்கறது, நீங்கள் எங்கே வாப்பா, உங்களோட ஊர் எங்கே, என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துடைய நிலைப்பாடு, இதைத்தானே கேட்குறோம். இதை மாதிரி அறிமுகமான குடும்பம் இல்லை, எங்களை பற்றி யாருக்கும் தெரியா. ஏனென்று சொன்னால் வலா மாலின், எங்கள்கிட்ட பணம் இல்லை, சொத்து செல்வம் இல்லை, நான் ஒரு ஏழை. அது மாத்திரமல்ல, வலா ஜமாலின், நான் அழகும் இல்லை யா ரசூலல்லாஹ். என் குடும்பத்தை பற்றி அறிமுகமும் இல்லை, எனக்கிட்ட சொத்து செல்வமும் இல்லை, எனக்கிட்ட அழகும் இல்லை, நான் கொஞ்சம் அசிங்கமானவன், கருப்பு, முகத்தில் அங்கங்கே கொஞ்சம் அசிங்கமான ஒரு தோற்றம், அதனால என்னுடைய தோற்றமும் அழகில்லாமல் இருக்குது. ஃபகால லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா உஸவ்விஜுக யா ஜுலைபீப், ஜுலைபீபே, உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு அனுப்புறாங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன், அங்கே சென்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக பெண் கேட்கிறார்கள். பாப்பா சொல்றாரு, அவரை பார்த்ததோட உங்களுக்கு யார் பொண்டாரது அப்படின்ற கருத்துப்பட அந்த வாலிபன் திரும்பி வருகிறார். வீட்டுக்குள்ள பக்குவமாக வளர்க்கப்பட்ட வாலிப பெண் இருந்தார். இன்னைக்கு பாருங்க, எங்கட வாலிப ஆண்களும் தான் பெண்களும் தான் வழி தவறி வழி மாறி நாகரீகம் என்ற பேரில் இன்றைக்கு எதையோ வீட்டுக்குள்ள செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு வளர்க்கப்பட்ட பெண் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த யுவதி சொன்னார், வாப்பா அவரை யார் அனுப்பினு கேளுங்க. சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னை உங்களுடைய வீட்டுக்கு திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்டு அனுப்பினார்கள். சொன்னாங்க, வாப்பா நான் திருமணம் முடித்துக் கொள்ள தயார். சுப்ஹானல்லாஹ். அவரை பார்க்கல, அழக பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, கௌரவத்தை பார்க்கல, குடும்ப சூழலை பார்க்கல, ஊரை பார்க்கல, அவர் எப்படியானவர் பார்க்கல, மார்க்கத்தோடு இருந்தார், இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார். அதனால வாப்பா அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பினாங்க, நான் கல்யாணம் முடிச்சு கொள்ளுகிறேன். சுப்ஹானல்லாஹ். திருமணம் முடிக்கப்படுகிறது. யுத்தகலம் அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்குகிறார்கள். இந்த ஜுலைபீப் என்று சொல்லுகிற நபித்தோழரும் அந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி போனார். கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையோடு உரசி பாருங்க. இப்போ ஒரு வாலிபன் திருமணம் முடித்து நாளைய தினம் பக்கத்து ஊரில் இஸ்லாமிய ஒரு மகாநாடு அல்லது மார்க்க சம்பந்தமான ஒரு பிரச்சாரம் நடக்குதுண்டா வாப்ப மகன் அனுப்புவாரா அல்லது மகன்தான் போவாரா? எங்களோட நிலப்பாட்டை பாருங்க சகோதரர்களே, அந்த சஹாபாக்களோட நிலப்பாட்டை பாருங்க. உடனே தயாராக. ஏன்? அவர்கள் துன்யாவுக்காக வேண்டி வாழவில்லை, துன்யாவுடைய சுகபோகத்துக்காக வேண்டி வாழவில்லை, உலகத்தினுடைய இன்பத்துக்காக வேண்டி வாழவில்லை, உலகத்தினுடைய மோகத்துக்காக வேண்டி வாழவில்லை, மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். உடனேயே தயாராகினார்கள், யுத்தகலத்துக்கு சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எதிரிகளோடு போராடுகிறார் போராடுகிறார் போராடுகிறார். அங்கே வெட்டப்பட்டு அங்கே உயிர் தியாகம் செய்கிறார் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் வளமை ஒவ்வொரு யுத்தகலத்துக்கும் சென்று யார் யார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்ப்பாங்க. அதே போல் அந்த யுத்த களத்திலையும் பித்து பார்க்குகிறார்கள். சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் தஃப்கிதூன மின் ஹதின், நீங்கள் யாரையாவது இந்த யுத்த களத்தில் தேடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. காலு நாம், ஆம் யா ரசூலல்லாஹ், ஃபுலானன் வ ஃபுலானன் வ ஃபுலானன், நான் இன்னார தேடுறேன். ஜுலைபீபியை தேடல, என்ன அவர் தானே அறிமுகம் இல்லை, சமூகத்தில் அவர் எடுபடல, அதனால் அவரை பற்றி தேடவும் இல்லை. இந்த சஹாபாக்கள் நான் இன்ன மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க. கால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லாக்கின்னி, என்றாலும் நான் யாரை தேடுகிறேன் தெரியுமா? ஜுலைபீபியா ஃபதுலுபூஹு, நான் ஜுலைபீபியை தேடுகிறேன், அவரை இதோ நான் பெற்றுக்கொண்டேன். ஃபதுலிப ஃபில் கத்லா ஃபவஜதூஹு இலா ஜன்பி சபஅத்தின் ஃபகத் கதலஹும் சும்ம கதலூஹு. அவரை எப்படி நான் கண்டுகொண்டேன் தெரியுமா? எப்படி அவரை பெற்றுக்கொண்டேன் தெரியுமா? 7 பேரை கொலை செய்துவிட்டு 7 பேரை சரமாரியாக வெட்டி அந்த யுத்த களத்தில் சாத்திவிட்டு அவரும் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, அவர் என்னிலிருந்தும் உண்டானவர், அவரிலிருந்தும் நான் உண்டானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2472வது செய்தியாக பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவங்கள் உணர்த்துகிற பாடம் என்ன? ஒவ்வொரு தந்தைமாருக்கும் ஒவ்வொரு வாலிப இள நெஞ்சங்களுக்கும் இஸ்லாம் உணர்த்துகிற பாடம் என்ன? வழி தவறித்தான் போகிறோம் என்று சொன்னால் அந்த வழியிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஏதோ தெரியாமல் நாகரீகம் என்ற பெயரில், நவ காலம் என்ற பெயரில் உலகத்தில் எங்களோட வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வட்டாரம் இருக்குது. அதுதான் குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கக்கூடிய வாழ்க்கை, குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கக்கூடிய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அக்குவர் ஆணிவேராக எங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு மறையவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா செயல்களையும் எல்லா நிலைப்பாடுகளிலையும் எங்களுக்கு காட்டி தந்துட்டு போய்த்திருக்கிறாங்க. அதனால வாலிபர்களே, தடம் புரண்டு விடாதீர்கள், திசை மாறி விடாதீர்கள். எங்களோட வாழ்க்கையில் நம்ம அப்படி திசை மாறி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி முடிவு என்ன ஆகும் தெரியுமா? சில நேரம் மார்க்கத்தை விட்டு போறதோட, கொள்கையை விட்டு போறதோட, இஸ்லாத்தை விட்டே மாற்று மதத்தவரோடு ஓடி போய்த்துருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? வாழ்க்கையில் தொழுவது இல்லை, அவரை பார்த்தா கொஞ்சம் ஸ்டைல் வேறு, முடிவெட்டு இருக்கிறது வேறு,
ஆட வேற. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கையில் காப்பு, பேர்ஸ்லைட், கழுத்தில் சேன், காதில் தோடு. இவன் ஒரு இஸ்லாமிய வாலிபனா இருப்பானா? இருக்க தகுதி இல்லை. அவன் என்ன செய்வான்? ஒரு மாற்று மதத்து சகோதரியோட, மாற்று மதத்து அந்நிய பெண்ணோட என்ற காலம், அவனுடைய சிச்சுவேஷன், அவனுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்குது. என்ன செய்வான்? ஒழுக்கமில்லாத இஸ்லாத்துக்கு முரணான ஒரு பெண்ணோட பழகுவான். காலப்போக்கில் என்ன நடக்கும்? என்னை மனமுடித்துக் கொள்வதாக இருந்தால் உண்ட மதத்தை விட்டுட்டு ஓடிவா என்று அழைக்குகிற நேரத்தில் இவனிடத்தில் மார்க்கம் தான் இல்லை. அதனால கொள்கையை விட்டு, இஸ்லாத்தை விட்டு, மதத்தை விட்டு மாறி ஓடுகிற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சமுதாயத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேட்குகிற நேரத்தில், கேள்விப்படுகிற நேரத்தில் மெய் சிலிர்க்குகிறது, உடம்பெல்லாம் சிலிர்த்து போகிறது. அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்திருந்தும், இஸ்லாத்தை படித்திருந்தும் ஏனப்பா இவர்கள் கொள்கையை விட்டு, இஸ்லாத்தை விட்டு மாற்று மத சகோதரிகளோடு திருமணத்துக்காக வேண்டி, அந்த பெண்ணுக்காக வேண்டி ஏன் வாழ்க்கையே இழந்து போகிறார்கள்? நான் கேட்குகிறேன், திருமணம் முடித்து நீங்கள் போனதற்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மௌத்து என்று ஒன்று நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவர்களும் அடைந்து கொள்ளத்தான் போகிறோம். நிச்சயமாக நானும் நீங்களும் மரணிக்கத்தான் போகிறோம். அற்ப ஆசை, வாலிபம் தெம்பாய் இருக்குது, உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, இச்சை ஆசை அப்படியான தவற செய்வதற்கு உங்களை தூண்டிவிட்டது. ஒரு அந்நிய பெண்ணோட ஓடி பேய்த்து அதுக்கு பின்னாவோட மௌத்து வந்தால், சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், மௌத்து வந்தால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? மரணித்ததுக்கு பின்னால் அந்த பெண் அல்லது அந்த ஆண், இது ஒரு முஸ்லீம் வாலிபன், உங்களோட மையவாடியில் கொண்டு போய் அடக்குங்கன்னு அனுப்புவாங்களா? நான் திருமணம் முடித்து கொண்டவன், எப்பொழுது நான் மனம் முடித்து கொண்டேனோ அவன் எனக்குத்தான் உரிமை, எனக்குத்தான் சொந்தம். அவளை நான் திருமணம் முடித்தேன், அவள் எனக்குத்தான் சொந்தம். செய்யக்கூடிய தானை எல்லாம், கத்தம் எல்லாம், அவங்களோட கலாச்சாரம் எல்லாம் செஞ்சு மையவாடியில் அடக்குவதற்கு பதிலாக, தொழிவிப்பதற்கு பதிலாக அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு சாவுப்பிட்ட நிலை தான் அடக்குவாங்க சகோதரர்கள். இது எத்தனையோ ஊர்களில் இடம்பெற்று இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனால இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆசைக்காக வேண்டி, அற்ப இன்பத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு, மார்க்கத்தை விட்டு, கொள்கையை விட்டு ஓடி போகி விடாமல், திசை மாறி விடாமல், தடம் புரண்டு விடாமல், வழி தவறி விடாமல், வழி தவறி இருந்தாலும் நேரான வழியை தேடி மீண்டு வந்து நல்லவர்களாக, நல்ல வாலிப சமுதாயமாக மாறி நாள மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.